இந்த டைமுக்கு வந்துட்டு செம்மையாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ வந்துட்டு பெங்களூர் போயிட்டு இருக்கேன். ஜாலியாக இருக்கு. கரெக்டாக வந்துட்டு 2.5 hours ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இன்னும் காலையில் சாப்பிடல. பொங்கலுக்கு வடை தானே முக்கியம். மண்டு என்ன எப்படி ஆயிடுச்சு, அழகா இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்னு இப்போ புகுந்து போக வேண்டியதா இருக்கு. இந்த பாப்பா நம்மளே பார்த்து வர்ற வழியில என்னை பயங்கரமா துரத்திட்டே வந்துட்டான். வந்த வேலையை பாப்பா வாங்க. வண்டி ஓட்ட முடியாதுன்னு நியூ பிரான்ச்சா நம்ம அவங்க கிட்ட கேட்க தேவையில்லை. அதுக்கு மேல கேட்டா செருப்புகள் கேட்டிப்பாங்க. சரி நான் சாப்பிட போறேன். வச்சிருங்க. டேஸ்டி நைஸ் தேங்க்ஸ். அவசர தேவையை பூர்த்தி பண்ணிட்டு மறுபடியும் கிளம்பலாம். போலீஸா நிற்கிறாங்க. நைட்டு பெங்களூர் பார்ப்போம். மக்களை இப்போ வந்துட்டு நம்ம கரெக்டாக 7:50 ஆகுது. நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா முடிச்சூர் டு ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழியில் இருக்கிற மணிமங்கலம். இதுதான் இப்போ கரண்ட் லொக்கேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு வந்துட்டு செம்மையாக இருக்குங்க. சில்லுன்னு காற்று சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் இப்போ வந்துட்டு பெங்களூர் போயிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டைம்னா ரோட் ட்ரிப்கே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பைக்கில். ஸோ இந்த டைமில் வந்துட்டு இந்த ப்ளசண்ட்டான இந்த காற்று. ஸோ இந்த மார்னிங் இப்போ தான் சூரியன் உதிச்சிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரம் தள்ளி உதிச்சா கூட நல்லா இருக்கும். ஜாலியாக இருக்கு. சாப்பிடல. ஸோ காலை டிஃபனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணலான்னு ரோட்டோரமாக ஒரு பைபாஸ்லேயே ஒரு ஹைவேல ஒரு கடையை பார்த்து நிப்பாட்டியிருக்கோம். ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். நம்மளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். கையெல்லாம் வந்துட்டு அந்த குளிர் காற்றுக்கு விளைச்சி போன மாதிரி இருக்குது. அதனால எனக்கும் ரெஸ்ட்டு, இப்போ வண்டிக்கும் ரெஸ்ட்டு. நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம் வாங்க. அண்ணா என்னெல்லாம் இருக்கு? வடை இருக்கா? வடை காலி ஆயிடுச்சா? ஆம்லெட் ஆஃப் ஆயில். சரி தோசை ஒன்று நைஸ் போட்டுருங்க. பொங்கல் இருக்காண்ணா? ஆனால் வடை இல்லை. பொங்கலுக்கு வடை தானே முக்கியம். ஒன்று இருக்கா? சரி ஒரு பொங்கல் ஒரு வடை வச்சிருங்க, ஒரு தோசை. மக்களே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கு. காலையில் வெறும் வயிற்றோட நேரமாக கிளம்பி வந்துட்டு இப்படி பாதியில் ஹைவேஸில் நின்று சாப்பிட்றது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரைட் போனீங்கன்னா அப்பப்போ குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க. மக்களே டிஃபனை முடிச்சாச்சு. ரொம்ப கம்மியாக வந்துச்சு. என்னென்ன வாங்கினோன்னா பொங்கல், ஒரு வடை, 2 பூரி, ஒரு இட்லி. மொத்தமாக வந்துட்டு 50 ரூபா தான் வந்துச்சு. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. பரவாயில்ல. நான் கூட வந்துட்டு அதிகமாக வரும்னு நினச்சேன். அதிகமான ஒரு 100 ரூபாய்க்கு மேலே. பட் 50 ரூபாக்குள்ளே தான். ஓகே தான். மண்டு என்ன எப்படி ஆயிடுச்சு, அழகாக இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்னு நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு அப்படியே ஒரு டீ போடலான்னு பார்க்குறோம். போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரி நம்ம டீ போட கிளம்புவோம். மக்களே சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டணும். நம்ம நேரம் பார்த்து பயங்கர டிராஃபிக் ஆயிடுச்சுங்க. இவ்வளோ நேரம் டிராஃபிக்கே இல்லை. சந்தோஷமாக ஓட்டிட்டு வந்தேன். இப்போ புகுந்து போக வேண்டியதாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம நிப்பாட்டி இப்போ வரைக்கும் 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும். இன்னும் இந்த டிராஃபிக் என்னைய 1/2 மணி நேரம் உட்கார வச்சிரும் போலயே. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் பேச்சா பேசுன. இது வெளியே போயிடலாம்.
தாண்டிட்டா போதும், அதுக்கப்புறம் ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம கூகுள் மேப் சொல்லுது. முன்னேறிட்டோம். ஆஹா, கடைசி வரைக்கும் லாக் ஆயிருக்கு போலே. நம்ம கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டிருக்கலாமா சாப்பிட. பாருங்க, அந்த பாப்பா நம்மளே பார்த்து. மக்களே, ஒரு வழியா டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சு, வெளியே போயிட்டு இருக்கோம். டிராஃபிக்கால எனக்கு 5 minutes லாஸ் ஆயிடுச்சு. இவர் பெரிய பிஸ்தா. ஸோ இப்போ வந்துட்டு பெட்ரோல் பங்குக்கு வந்திருக்கோம். ஸோ அதுவும் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விடுவோம் அப்படின்னு. வர்ற வழியில் ஒருத்தன் என்னை பயங்கரமாக துரத்திட்டே வந்துட்டான். விடாமல் துரத்திக்கிட்டே வரான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால நான் போய் என்னென்ன அவனை கவனிச்சுட்டு வந்துடுறேன். ரொம்ப முடியலை, என்னென்ன கேட்டுட்டு மட்டும் வந்துடுறேன். சரிங்களா, வெயிட் பண்ணுங்க. Few minutes later. இப்போதான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. பயங்கரமாக திட்டி விட்டேன், ஏன்டா என்னை துரத்திட்டே வர அப்படின்னு. இனிமேல் நான் துரத்த மாட்டேன்னு சொல்லிட்டான். நம்ம வந்துட்டு வந்த வேலையை பார்ப்போம் வாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்து. இதுக்கு மேலே எவனுமே துரத்தக்கூடாது. துரத்துனா என்னோட ரைடே வந்துட்டு அன்கம்ஃபர்டபுள் ஆகுது எனக்கு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிருஷ்ணகிரியில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து இன்னும் 2 hours பஸ் இருக்குது. ஸோ இப்போயே மணி வந்துட்டு 1:40 ஆயிடுச்சு. அதனால இங்கேயே வந்துட்டு சரவண பவன் இருக்குது. சாப்பிட்டு வேணும்னா அங்கே கருப்பட்டி காப்பி இருக்குது, அங்கேயும் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்னு பார்க்குறேன். ஏன்னா இதுக்கப்புறம் சாப்பிடாமட்டா ரொம்ப ட்ரெயின் ஆயிடுவேன், வண்டி ஓட்ட முடியாதுனால. ஸோ இங்கே எங்கேயாச்சும் நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். பார்க்லாம் இருக்கு பாருங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே குழந்தைகளை விளையாட விடுறதுக்கு போல. பரவாயில்ல, இங்கே தான் கொஞ்சோண்டு வெயில் இருக்கு, மற்ற இடத்துல எங்கேயுமே வெயில் இல்லை. கையும் அப்படியே உரைச்சி போன மாதிரி ஆயிடுச்சு. சரி, போய் சாப்பிட்டு அது வரைக்கும் வண்டியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்மளும் போய் சாப்பிட்டுருவோம். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு சரவணம். ஸோ இங்கே தான் சாப்பிட போகிறேன். என்னென்ன இருக்குன்னு கேட்போம். நியூ பிரான்ச்சாண்ணா இது? நியூ பிரான்ச்சா? சரி, எனக்கு ஒரு மீல் ஒன்று கொடுத்துருங்க. இல்லை, இங்கே மெனுவை பாருங்க, டைமோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நம்ம அவங்கக்கிட்ட கேட்க தேவையில்லை இதெல்லாம் இருக்கான்னு. 6 மணிலேருந்து 11 மணிக்குள்ள இது. அதுக்கு மேலே கேட்டால் செருப்புகள் கேடிப்பாங்க. நைஸ், இது நல்லா இருக்கு. தமிழும் இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். என்ன சட்னி இல்லாமல் இருக்கு? சட்னி அது ஒயிட் குருமா, அப்பளம். மீல்ஸ் இன்னும் வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நான் சாப்பிட போறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வச்சிருங்க, நான் வச்சிருக்கேன். இங்கேயும் ஆந்திரா ஸ்டைலில் பொடியெலாம் இருக்குமா?
நல்லா இருக்கும், டேஸ்டி, நைஸ். மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி ஏறுது எனக்கு, ட்ரெயின் ஆனது. சரி, நான் சாப்பிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஜிபே. தேங்க்யூ. மக்களே சாப்பிட்டாச்சு, சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. 150 மீல்ஸு, பெஸ்ட்டு. குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, குவான்டிட்டியும் அன்லிமிட்டெட். வழக்கம் போல் ஆஃப்டர் மீல்ஸ் அதிகமாகவே சுட்டுட்டு வந்தேன். போகிறப்பையும் தேவைப்படும், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்ம கிளம்ப வேண்டியதான். ரெஸ்ட் ரூம் இருக்கு, அவசர தேவையை பூர்த்தி பண்ணிவிட்டு மறுபடியும் கிளம்பலாம். ஓகே மக்களே, சாப்பிட்டாச்சு நம்ம. ஸோ இப்போ வந்துட்டு கிளம்ப வேண்டியதான். கரெக்டாக என் கெஸ்ட் படி நம்ம வந்துட்டு 4:30 போல் அங்கே பெங்களூர் போயிடுவோம். ஸோ வாங்க போகலாம். பெங்களூருக்கு ஜஸ்ட் 30 கிலோமீட்டர் முன்னாடி. நீங்கள் பாருங்கள், இது வரைக்கும் சுத்தமாக டிராஃபிக்கே இல்லை ஹைவேஸில். எப்படியோ இவ்வளோ தூரம் ஏன் ரோடு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, போலீஸாக நிற்கிறாங்க. கோபால், என்னை உள்ள விடுங்க கோபால். மக்களே, ஃபைனலே வந்துட்டு பெங்களூர் வந்தாச்சு. ஸோ வரும்போதே வந்துட்டு நிறைய சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தோம். அது வந்து நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு, எனக்கு வர வந்துட்டு 5 o'clock நிறைய ரெஸ்ட் எடுத்தோம், ½ இப்போ வந்துட்டு ஈவினிங் டைம் போல் பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டு. இதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு பெங்களூர் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இதோட அவ்வளோதான். ஐம் டன். ஓகே, பை பாய், see you in the studio.